அந்த வக்பு மசோதா சட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா எதிரா வந்துட்டு அதையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வக்புன்னா என்னன்னு இவருக்கு தெரியணும் சார். நிறைய பேருக்கு வக்புன்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. வக்புங்கிறது 1947 இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போகும்போது அவர்களுடைய சொத்துக்களை இங்க இருக்க இஸ்லாமியர்கள் குழந்தைகளும் விதவைகளும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு அவங்க லைஃப குரோத் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வக்புக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா ஆக்சுவலா வக்பு மக்கள் கொடுத்துட்டு போன மாதிரி நடக்குதான்னு கேட்டா இல்ல. இது ஒரு லேண்ட் ஜிஹாத் தான் சார். யாருடைய இடத்த வேண்டாலும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா இன்னைக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சா இதை வக்பு வாரியம் இது வக்பு சொத்துன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் பீரியட்ல வானளாவிய அதிகாரத்தை இந்த வக்பு வாரியத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இது இவங்க நினைக்கிறாங்க இந்த சொத்து வக்பு நம்மதான் கொடுத்தா மட்டும்தான் வக்பு ஆகும்னு சொல்லி. அப்படிலாம் இல்ல. வக்பு வாரியம் இந்த சொத்து எங்கள் சொத்துன்னு சொன்னாலே அது வக்பு ஆயிரும். இதை இவங்க கோர்ட்டு கூட போக முடியாதுங்க சார். ஏன்னா சொன்ன காமெடியா தான் இருக்கும். அலகாபாத் ஹைகோர்ட், மகாராஷ்டிரா ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட் இது எல்லாமே வக்பு சொத்து. இது போக தாஜ்மஹால், குதுப் மினார், ரெட் ஃபோர்ட் இது எல்லாமே வக்பு சொத்து. இதை விட பெரிய விஷயம் பார்த்தோம்னா டெல்லியில 75% சொத்துக்கள் டெல்லி சிட்டி டெல்லியவே நான் ஃபுல்லா சொல்றேன். 75% சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள். இவர் திரு விஜய் அவர்களுக்கு வக்புன்னா என்னன்னே தெரியாம பேசுறாரு. இவர் ஏற்கனவே ரோடு நிறைய இடத்த இவர் இழுத்து வச்சுதான் அவருடைய வீடை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் சத்தமா பேசாதீங்க. உங்க வீடையுமே வக்பு சொத்துன்னு சொல்லி ஆட்டை போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்துக்கள் நம்ம ஊர்ல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் 8 ஊர் வக்புடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறாங்க. இல்லங்க 18 ஊர்கள் 18 கிராமங்கள் வக்புனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை விக்க அந்த சொத்துக்களை விக்க முடியல, யாரும் வாங்க முடியல, பேங்க்ல கூட லோன் வாங்க முடியாம இருக்கு. இது போக 1600 பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் வக்பு சொத்தா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு இஸ்லாம் 1400 வருடங்கள் தான் ஆகுது. ஆனா இவங்க 1600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவன் சொத்தையுமே வக்பு சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா கோர்ட்டு அங்க செல்லாது. தனி கோர்ட்டு. இது வக்பு ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு ஹஸ்ரத் மௌலவி இவங்கதான் அதனுடைய ஜட்ஜு, லாயர் எல்லாமே அவங்கதான் இருக்கிறாங்க. இது இவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து இது எடுக்கவே முடியாது. எல்லாரும் சொல்றாங்க ஹிந்துக்கள் சொத்தை மட்டும்தான் இவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இல்லைங்க சார். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய பல ஏக்கர் சொத்துக்களை இவங்க வக்பு சொத்துன்னு அனௌன்ஸ் பண்ணி அங்கெல்லாம் அடிச்சு மல்லுக்கட்டாயிருக்கு. அதுல ஒருத்தர்லாம் 14 வருஷமா இப்ப வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பல ஏக்கர் சொத்தை நீ வக்புன்னு சொல்லிட்ட, நீ லேண்ட் ஜிஹாத் பண்ணிருக்க, என்னுடைய சொத்தை வக்புக்குன்னு சொல்ல நீ யாருன்னு சொல்லி இப்ப வரைக்கும் ஒரு கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். சென்னையில சல்மான் ஒருத்தர் தன்னுடைய இடத்த வக்புன்னு சொன்னாங்க. அவர் இப்ப கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்மளே போய் நீங்க போட்டு பாருங்க. இதை பாக்குறவங்க யாராக இருந்தாலும் வக்புவும் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்குன்னு சொல்லி அவ்வளவு சொத்துக்களை பண்ணிருக்கு. இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுத்தமா நீங்க இடத்த நீங்க ஆட்டையத்தான் போடுறீங்க, அந்த குழுவுல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க. இந்த சொத்துக்களை வச்சு இஸ்லாமிய குழந்தைகளை இவங்களை படிக்க வைக்கல, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கல, டாக்டர்ஸ உருவாக்கல. இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸோ ஒரு இன்ஜினியர்ஸோ இவங்க உருவாக்காம தாங்க சார் நார்த் இந்தியாவுல இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விடிவு வரணும்னு சொல்லி கேஸ் போட்டுதான் இப்ப இந்த வக்புக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு விடிவு வருது. இது தெரியாம விஜய் அவர்கள் வக்ப நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவர் வீடும் அவருக்கு இல்லாம போயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு வக்புக்கு அதிகாரங்கள் இருக்கு. இது இவருக்கு தெரியாம எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு சார், இப்ப இவர் ஒரு ஸ்டேட்க்கு தான் இவர் ஒரு தலைவரா வர்றாரு. முதல்ல இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க, இவங்க செய்யறது சரியா, மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காங்க, நல்ல திட்டங்களை எப்படி கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் காசை மக்களுடைய வரி பணத்தை இவங்க சரியா செலவு செய்யறாங்களான்னு இவர் யோசிக்கணும். அதெல்லாம் விட்டுறது. இங்க விட்டு நேரம் எடுத்தோன்னே எல்லாருமே என்ன டெல்லிக்கு போயிடுறது, மோடி கிட்ட போயிடுறது. மோடி ஐயாட்ட போய் நீங்க இதை செய்யக்கூடாது, நீங்க அதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு தெரியாதா எந்த சட்டத்தை கொண்டு வரணும், எது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி 65 வருஷம் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா பார்த்து இது செய்யக்கூடாது, அது அவ்வளவு சட்டத்திட்டங்களை மாத்திருக்காங்க சார்.
அவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே செய்யல, இனிமேல் செய்ய முடியாது. 386 திட்டங்களுக்கு மேல மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சார். இதுல நிறைய திட்டங்கள் என்னன்னே நமக்கு பேர் கூட தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இங்க இப்ப ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே, எதிர்க்கட்சி வந்து பாஜகவும் ஏடிஎம்கேவும் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இங்க இவங்க இருக்கிற வரி பணத்துல மக்களுக்கு நல்லது செய்து ஸ்கூல்கள் எல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அதுகளை சரி செய்யணும்னு சொல்லி ஸ்கூல்களுக்காக குழந்தைகளுக்காக இவர் குரல் கொடுக்கலாமே. இது இன்னும் சொல்ல போனா ஓபனா சொல்ல போனா எங்க ஊர்ல நிறைய கிறிஸ்டின்ஸ், நான் சொல்ல வருத்தமா இருக்கு, அந்த பசங்க எல்லாம் ரொம்ப குடியாகி குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லலாமே, இவர் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நல்ல நம்ம லைஃப வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லணும். திருமாவளவன் மாதிரி மக்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசி ஒண்ணுமில்லாம இவர் ஆக்கிடக்கூடாது. எடுத்தோடனே நேரம் டெல்லிக்கெல்லாம் போகாதீங்க, தமிழ்நாட்டுல முதல்ல வந்து கால் பதிக்க பாருங்க. மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். ரசிகர்களை மட்டும் வச்சுமே வந்து இவர் வந்து ஆட்சி அமைக்கவே முடியாதுங்க சார். இப்ப இவர் பின்னாடி வந்து நிறைய வந்து சர்ச்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கணுமே தவிர, எடுத்தோடனே இவரு மட்டும் இல்ல சார், இப்ப சீமான் அவர்களுமே பாருங்க, இது வேணாம் அது வேணாம் நேரம் டெல்லிக்கு தான் போயிடுறது. இங்க இருக்கவங்களை யாரையும் அமற்றுறது இல்லை இவங்க எல்லாம். இது வந்து இவங்களுக்கு வகுப்புன்னா என்னன்னே தெரியாம பேசுறாங்க சார், அவ்வளவுதான். இல்ல விஜய் அவர்கள் எல்லாம் தெரியாம மேம் இருக்கும் அவருக்கு, இந்த மாதிரி நம்ம எதிர்க்கிறோமே அப்படின்றது தெரியும். அதை பத்தி ஆராய்ஞ்சிருப்பார் இல்லைங்களா? அதெல்லாம் தெரியாம இருக்காங்க சார், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இவர் இப்படி பேசியிருக்காரு. இவர் என்ன அதே உருண்டு பிறண்டாலும் எங்க முஸ்லிம்ஸ் வந்து டிஎம்கேக்கு தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க சார். மோடி ஐயா வந்து அவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க சார். இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு லோனு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நான் சொல்றேன். அவர் கொண்டு வந்த வீடு ஆகட்டும், கரண்ட் இலவச கரண்ட் ஆகட்டும், இலவச கேஸ் கனெக்ஷன் ஆகட்டும், லோன் திட்டங்கள் ஆகட்டும், ஜல்ஜீவன் திட்டங்கள் ஆகட்டும், மெடிக்கல் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், எல்லா ஸ்டேட்லயுமே அதிகமா பயன் அடைஞ்சிருக்கிறது இஸ்லாமியர்கள் தான், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. எல்லாமே வாங்கி அனுபவிச்சுக்கிருவாங்க. ஆனா பாத்துக்கங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களும் என்னதே உருண்டு பிறண்டாலும் எங்களுக்கு நாங்கெல்லாம் வந்து ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டோம் சார். இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு அடிமை, தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா டிஎம்கேக்கு அடிமை. எங்களுக்கு நல்லதே செய்யல எல்லாருக்குமே தெரியும். யாரு டிஎம்கே வந்து எங்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல, ஓட்டுக்காக மட்டும்தான் கிரிமினல்களுக்கு துணை போகுது சார். இன்னைக்கு ஜாஃபர் ஷாதிக்கு வந்து ட்ரக் விற்பனையாளர், அவரை வந்து எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல. அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆன்லைன்லயே வந்து அது என்ன சொல்றாங்க, தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து அடிபாடு முட்டாள் கூட்டம், இந்த முட்டாள் கூட்டம் இப்படியே இருக்கட்டும் வருஷம் பூராமும், நம்ம ஓட்டுக்காக மட்டுமே எங்களை வந்து இந்த இஸ்லாமியர்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் அந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காரே தவிர, மத்தபடி வந்து எங்க மேல எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. இது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சுமே வேற வழி இல்ல, பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி மண்டையில ஏத்திக்கிட்டு புரியாம படிப்பறிவு இல்லாம போய் அந்த டிஎம்கே சூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்க போகுதே தவிர, விஜய் அவர்கள் என்னதே பேசினாலும் ஓட்டு விழுக போறது இல்ல. அதுக்கு பதிலா அவர் அவங்க கம்யூனிட்டிக்கு பேசினா கூட ஏதாவது ஒருவருக்கு பிரயோஜனமா இருக்கும். வேஸ்ட் தான் சார். எங்க மக்கள் வந்து கண்டிப்பா வந்து வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன மேம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரையும் சமமா பாக்குறாரு, அவருக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அவருக்கு ஓட்டு வராதுன்னு சொல்றீங்க சார். நான் ரியாலிட்டியே சொல்றேன் சார். நான் இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல். அப்படிதான் மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. விஜய் வந்து சினிமாவோட பார்க்க எல்லாருக்கும் பிடிக்குது. என் தம்பி அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அவரு, என் தம்பி எல்லாம். அது வந்து பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். இப்ப மோடி ஐயாவோட இன்னொருத்தவங்க இஸ்லாமியர்களுக்கு நல்லது செஞ்சிட முடியும். படிப்பறிவிலே பார்த்தோம்னா வெறும் 3% இருந்தோம் சார். இன்னைக்கு வந்து 18% இஸ்லாமியர்கள் படிக்கிறோம். இதுக்கு காரணம் வந்து மோடி ஐயாவினுடைய திட்டங்கள். மந்த்லி வந்து அவர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சார். வந்து பெர் இயர் கொடுக்கும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மந்த்லி கொடுக்குது சிறுபான்மையினருக்கு. அந்த காசெல்லாம் வாங்கதான் சார் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு சார். எல்லாத்தையும் வாங்குறாங்க, அனுபவிக்கிறாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது வேற விதமான ஒரு ஜிகாத் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு பிஜேபி காரங்க அந்த பாயிண்ட பிடிக்கிறாங்களோ அன்னைக்குதான் சார் இந்தியாவுல இருக்க இஸ்லாமியர்கள் வந்து மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்னும் நல்லா யோசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்குங்க சார். அந்த 10 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் நெருங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அதை பிடிச்சிட்டாங்கன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் கண்டிப்பா மோடி ஐயாவை வந்து புரிஞ்சுக்கிருவாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு வராது சார்.